வணக்கம். என்னென்ன காரணங்களால ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏராளமான காரணங்கள் இருக்கு. அம் முதல்ல அதுக்கு அடிப்படையாக சில காரணங்கள் இருக்கு. சிறு வயதிலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விந்துப்பைகள் போதுமான சைஸ் வளரல, ஹார்மோன்கள் குறைபாடு வரலாம். ஜெனட்டிக் கோளாறுகள், அந்த மாதிரி ஜீன்ஸில் குறைபாடு, கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி. அதே மாதிரி பிறக்கும்போதே விந்துப்பைகளே இறங்காமல் வயிற்றிலே இருந்து வளராமல், வயிற்றில் விந்துப்பைகள் தங்கிட்டால் வளராது. அந்த மாதிரி காரணங்கள். சின்ன வயசில் எம்எம்ஆர் வேக்சின் போடுவாங்க. கண்டிப்பாக அதை போட்டுக்கணும். வேக்சின்ஸ் போடாடலைன்னா புட்டாளம்ம, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் தொற்றி விந்துப்பைகள் சுருங்கிடலாம். ரொம்ப சுருங்குச்சுன்னா ஈவன் ஹார்மோன்கள் உற்பத்தி கூட ரொம்ப குறைவாக இருக்கும். விந்தணுக்கள் உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். அடுத்து மது, புகைப்பழக்கங்கள். இது இரத்த நாளங்களை பாதித்து பெருமளவுக்கு இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். பல்வேறு நோய்களும் இதை உண்டு பண்ணும். சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதே மாதிரி இரத்த கொதிப்புக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், கை கால் வலிப்பு, இந்த காக்கா வலிப்புன்றோம் அது, மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், காக்கா வலிப்புக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், நிறைய மருந்துகள், தூக்க மாத்திரைகள், தூக்கமின்மை, நிறைய நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் ஆண்மைக்குறை உண்டு பண்ணும். நம்ம சாப்பிடக்கூடிய வயிற்று வலி மாத்திரை, இந்த பேண்டி அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பேண்டப்ரோசோல் அந்த மாதிரி மாத்திரைகள், வயிற்று எரிச்சல், வயிற்று வலிக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த ஹிஸ்டமின் மாத்திரைகள், அலர்ஜிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், ஏராளமான மாத்திரைகள் ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம். அதோடு அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், ப்ராஸ்டேட் சுரப்பிக்கு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள். ஒரு வயசாகும்போது ப்ராஸ்டேட் சிறுநீர் போகும்போது அடைப்பு ஏற்படும், ப்ராஸ்டேட் வீங்கி, அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் எந்த ஆப்ரேஷன் அடிவயத்தில் பண்ணாலும் அந்த அறுவை சிகிச்சைகளின் ஒரு 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 பிரச்சனையாக ஆண்மை குறை வரலாம். மன ரீதியான காரணங்கள் ஒரு 20-30%. நம்ம வளர்க்கப்படுற விதம், செக்ஸு தப்பு, அதெல்லாம் ஆபாசம், அந்த மாதிரி. உளவியல் ரீதியாக யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும், சொல்லி வளர்க்குறாங்க. செக்ஸ் தப்புன்னு சொல்லி வளர்க்கப்படுவது, போதுமான தகவல்கள் செக்ஸை பற்றி இல்லை, செக்ஸ் கல்வி இல்லை. அது மாதிரி கான்ட்ராடிக்டரியாக இருப்பாங்க. இந்த மத போதகர்கள், ஃபாதர்ஸு, அதே மாதிரி சாமியார்கள், அதே மாதிரி முல்லாக்கள், இவர்களுக்கெல்லாம் செக்ஸ் கடவுளுக்கு எதிரானதுன்றது ஒரு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இயல்பாக அவங்க செக்ஸ் வாழ்க்கையில் கொஞ்ச நாளில் செக்ஸ் பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே அதிகம். இந்த மாதிரியான கான்ட்ராடிக்டரியான பிரச்சனை. சில நேரங்களில் ப்ரிசிபிட்டேஷன், நம்ம வளர்க்கப்படுற முறை, அடுத்து ஏதாவது முதலிரவில் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற பதட்டம், பயம், பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, பதட்டம், ஒரு முறை ஃபெயிலியர் ஆனால் அடுத்த ஃபெயிலியர் ஆகிறது, உறவில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவியை பிடிக்காமல் போகிறது, இல்லை மனைவி மோசமான வார்த்தைகளால் திட்டுறது, உறவுகளில் வர்ற பிரச்சனைகள், இல்லை மன தளர்வு, வேறு பல்வேறு பிரச்சனைகளால், வேலை இழப்பு, பல்வேறு காரணங்கள், மன அழுத்தம், மனப்பதட்டம், இந்த மாதிரி காரணங்களாலேயும் இவங்க ஆண்மை குறைவு வரலாம். இதை தவிர ஆணுறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆணுறுப்பில் பைரோனி டிசீஸ் போன்ற நோய்கள் வரும்போது ஆணுறுப்பு பெண்டாக இருக்கும், செக்ஸில் ஈடுபட முடியாது, விரைப்புத்தன்மை வராது, ஆணுறுப்பு உடையிறது, பல்வேறு சில காரணங்கள், ஃபைமோசிஸ் போன்ற ஆணுறுப்பு, அந்த முன்தோல் ரொம்ப டைட்டாக வீங்கி இருக்கிறது, இப்படி நிறைய ஏராளமான காரணங்களால் செக்ஸில் ஈடுபட முடியாமல் இருக்கலாம். மெட்டபாலிக் காரணங்கள், நம்ம உடம்பில் தைராய்டு, மற்ற காரணங்களும்
இந்த மாதிரி உண்டு பண்ணலாம். இதை சரி செய்ய முடியும். அதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதில் என்ன காரணமாக இருந்தாலும் காரணங்களையும் சரி செய்து கொண்டு ஆண்மை குறைவை முழுமையாக சரி செய்ய முடியும். வணக்கம்.